ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlogல நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னலாம் இருக்க போதே, அப்பா அம்மா கூட சேர்ந்து நம்ம என்னென்ன லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத இந்த vlogல வந்து பார்க்க போறோம். இந்த சண்டே நான் எப்படி ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் ஒரு 6:30 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். மீன் அப்புறமா மட்டன் இதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். வாங்க, சேலம் ஃபிஷ் மார்க்கெட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம் வாங்க. நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது கரெக்டாக சன்ரைஸ் ஆகிற டைம் அப்படின்றதுனால சன்ரைஸ் வியூவும் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டோம். இப்போ நம்ம சேலம் ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு. வாங்க போய் மீன் எல்லாம் வாங்கலாம். ஃபிஷ் மார்க்கெட் வந்து சேலம் ஜங்ஷனில் இருக்குது. நான் எப்பவுமே ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னாவே இங்கே வந்து தான் வாங்குவேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிஷ்ஷாக வாங்கிக்கலாம். அதுவும் எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே இங்கே கிடைக்கும். போயிட்டு ஃபிஷ் வாங்கி அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து சூப்பராக ஃபிஷ் வாங்கி வெட்டி விட்டு வந்துறாரு. என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இங்கே மார்க்கெட் பக்கத்துலேயே உளுந்தங்கஞ்சி வந்து விற்கிறாங்க. உழவர் சந்தைக்கிட்டே உளுத்தங்கஞ்சி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க வாங்கி குடிக்கலாம். செம்ம குளிராக இருக்குது. உளுந்தங்கஞ்சி கார்த்திகை மந்தோட குளிர் தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த மார்னிங் டைமில் உளுத்தங்கஞ்சி சூடாக குடிக்கும்போது செம்ம இதமாக இருந்துச்சு. சூடாக இருக்குது, குடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சேலம் ஜங்ஷன் உள்ள சொல்லுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருந்த மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் அப்பாவும். சின்ன வயசுலேருந்து இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுனா எனக்கு பிடிக்காது. ஆனால் இது அப்படியே சேஞ்ச் ஆகி நான் தான் இப்போல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக அதை வந்து குழம்பு வச்சிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா வந்து மீன் குழம்புக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு நான் போயிட்டு மீன் குழம்பு தாளித்து விட்டு இறக்கியாச்சு. ஆயிடுச்சு. இப்போ மீனை போட்டு நம்ம எடுத்துட்டோம். மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரைக்காக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பாப்புக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அவருக்கு சாப்பாடு போட்டு மீன் குழம்பு போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். பாப்புக்கு எப்போவுமே மீன் குழம்பு கிரேவி மாதிரி இல்லாமல் தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு அவருக்கு கொடுத்தாச்சு. அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். சூப் ரெடி ஆயிருச்சே, குடிக்கலாம். மார்னிங் செம்ம டேஸ்டான சூடான மட்டன் சூப் ரெடி. இந்த சூப்பில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு குடித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட்டு மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் இடித்து சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டான மட்டன் சூப். வாங்க குடிக்கலாம். அம்மா வந்து எனக்கு சூப் ஆற்றி கொடுக்குறாங்க. இதில் வாங்க போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. செம்ம சூடாக நம்ம சூப் குடிக்கலாம். மட்டன் சூப் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மட்டன் சூப் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க கண்மணிஸ். இந்த மாதிரி சூப்பரான ஒரு வெதருக்கு இந்த சூப்பை நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். குடிச்சிட்டு மட்டன் குழம்பு வைக்கலாம். வாங்க. சிக்கன் 65க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சிக்கன், அப்புறமா 65 மசாலா, தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் 65 மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபிஷ்ஷுக்கும் சிக்கன் 65க்கும். ஸோ அது வந்து எடுத்து நம்ம சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் 65 வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து தோசைக்கல்ல வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே தவால போட்டு எண்ணெய் ஆயில் நிறைய போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் எனக்கு இந்த கல்மீன் கடையிலலாம் ஃபிஷ் வந்து சாப்பிடுவோம்ல, ஸோ அப்போ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இப்போ ரீசன்ட் டேஸில் வீட்லேயும் நான் அந்த மாதிரி தோசைக்கல்ல தான் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம தோசைக்கல்ல ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல எப்படி நான் ஃப்ரை பண்ணுறேன் ஃபிஷ் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ தோசைக்கல் வந்து வச்சாச்சு. மாதிரி நான்வெஜ் எது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனும் பொரிச்சு இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நான் கருவேப்பிலை போட்டு சிக்கனையும் அது மேலே போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 65 வந்து கொஞ்சம் ப்ரௌனாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்ல மொறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். செய்யும் போதே ஃபிஷ் வந்து நல்ல வாசனையாக இருந்ததுனால ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சிக்கன் 65யும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சூப்பராக சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்னென்ன லஞ்ச் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்ம செஞ்ச லஞ்ச். இது எல்லாமே பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான
லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி சண்டேஸில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்காக வானத்தால் லேக் வந்துடும். இந்த லேக் சேலம் டு மேச்சேரி போகிற வழியில் இருக்குது. செம சூப்பராக இங்கேயும் நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சண்டே நாங்கள் இப்படி தான் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.